தீர்க்கதரிசிகளை சார்ந்து கொள்ளுங்க. ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆலயம் இருக்குது, உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அவர் ஒருவரே கர்த்தர். அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்கு அவர் ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கு. ஆமென். ஆராதனை நம்முடைய இரட்சகருக்கு. ஆராதனை ஆராதனை ஆமென். தேவாதி தேவனுக்கு ஆராதனை ஆராதனை. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது, எதை கேட்டபோது? இந்த திக்லாத் பிளேச்சர், அந்த அவனுடையதான இராணுவ தளபதிகள் அவங்கெல்லாம் கேவலமாக மட்டமாக தரக்குறைவாக இந்த ஜனங்களை, யூத ஜனங்களை பேசினதும் ராஜாவாகிய எசேக்கியாவை பேசினதும் எல்லாம் கேட்டு அதனால் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ரெட்டு, அதாவது சாக்கு துணியை கட்டிக்கிட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறார். பாருங்க, என்ன அருமையான ஒரு வார்த்தை. அவனுக்கு இப்போ சரியான இடத்துக்கு போகிறான். இனி யார்ட்டையும் போக முடியாது. இப்போ அடுத்து எழும்பி வருகிற மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அசீரிய சாம்ராஜ்யம். அது நேர தேவனுடையதான ஆலயத்தில் பிரவேசிக்கிறான். அரண்மனை விசாரிப்புக்கான எலியாக்கிமையும் சம்பிரதையாகிய செப்பனாவையும் கூப்பிட்டு, ஆசாரின் சில மூப்பரையும் கூப்பிட்டு, ஆமோசின் குமாரன ஏசாயங்கிற தீர்க்கதரிசிக்கு சாக்கு கொடுத்துட்டு போங்க, அவன்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த நாள் நெருக்கமும் ரொம்ப கடினமான ரொம்ப நெருக்கமான நாள், ரொம்ப கடினமான நாள், தூசணமும் அவமானமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேர் நெருக்கி இருக்கிறது. விடுதலை பெறணும்னு நினைக்கிறோம், ஆனால் விடுதலை பெறுவதற்கான நமக்கு பலன் இல்லை. நமக்கு இப்போ விடுதலை பெற வேண்டிய நேரம். இப்போ விட்டோம்னா அவ்வளோதான், செத்து போயிடுவோம். இதில் பெறணும், ஆனால் நமக்கு என்ன இல்லை, இந்த வெற்றியை பெறுவதற்கான பலன் நமக்கு இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரிய ராஜா ஆகிய அந்த ஆண்டவனால் திக்லாத் பிளேச்சரால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தையெல்லாம் தேவனாய் கர்த்தர் கேட்டிருக்கிறாரு. உங்களுடைய தேவனாய் கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாக இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொன்னான்னு சொல்லி யார்கிட்ட போய் சொல்கிறாங்க? அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல போய் சொல்கிறாங்க. யார்கிட்ட போய் சொல்கிறாங்க? இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நெருக்கடியான நேரம், தூசணமான நேரம், விடுதலை பெற நேரம், ஆனால் விடுதலைக்கு பலன் இல்லைன்னு. அப்போ உடனே ஏசாயா தீர்க்கதரிசி அவங்களை பார்த்து சொல்கிறாங்க, அசிரியா ராஜாவின் ஊழியக்காரனை தூசித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளால் பயப்படாது. இந்த தரக்குறைவான வார்த்தை, மட்டமான வார்த்தை, நிந்தையான வார்த்தை, அவமானமான வார்த்தை, உன்னை வேதனைப்படுத்துகிற வார்த்தை, உன்னை ரொம்பவும் மட்டகரமாக பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம், அவமானப்படுத்தினதெல்லாம்
நான் கேட்டேன். அந்த வார்த்தையினால் பயப்படாது, ஒன்றும் உனக்கு நடக்க போகிறதில்லை. இப்போ நான் அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஒரு ஆவியை அவனுக்குள்ளே அனுப்பிட்டேன். அவன் தேசத்தில் பட்டயத்தால் அவனை சாக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு, போய் சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் வேற ஒரு பிரச்சனையை நான் அவனுக்குள்ளே அனுப்பிட்டேன், அவன் திரும்ப போவான், அவன் செத்து போவான்னு சொல்லிட்டான். அதே மாதிரி நினச்சிரு அசீரியா ராஜா லாகிஸை விட்டு புறப்பட்டான்னு கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் லிப்னாமை யுத்தம் பண்ணுறதை கண்டான். அப்போ எத்தியோப்பியா ராஜாவாகிய தீர்க்கா உங்களோட யுத்தம் பண்ணுறான்னு கேட்ட உடனே அவன் திரும்ப எசேக்கியேல் இடத்துல ஸ்தானாபதி அனுப்பி, இப்போ நான் போகிறேன், உன் கையில் அசீரியா ராஜான் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதுன்னு நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை ஒட்டாத, ஏமாற்ற விடாத. இதோ அசீரிய ராஜாக்கள் சகல தேசங்கள் சங்கரித்த செய்தி நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயா? என் பிதாக்கள் அழித்து விட்ட கோசேனையும் ஆரோனையும் ரேத் சேப்பையும் தேலாசிலிருந்து ஏதேன் புத்திரையும் எந்த தெய்வமாவது காப்பாத்துச்சா? உன் தெய்வமும் உன்னை காப்பாற்ற போறதில்ல. ஆமாத்தின் ராஜா, அர்பாத்தின் ராஜா, செர்பாவையும் ஏனா ஈவா ராஜாலாம் எங்கே போய் சொல்லு அப்படின்ட்டு. அப்போ அந்த லெட்டரை வாங்கி அதையும் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னால் போய் விரிச்சு, ஆண்டவர் இப்படி அவன் பேசுகிறானப்பா, நீங்கள் தான் கர்த்தாவே, அந்த 15 சொல்கிறார், கர்த்தாவே நீ ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமி உண்டாக்கினீர். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளு, கர்த்தாவே நீர் அனுப்பினதை திறந்து பாரு. இந்த சனகரிப், நான் திக்லாத் பிளேஸ்ன்னு சொன்னேன், இல்லை சனகரிப், அந்த சனகரிப்பு ராஜா சொன்னதை ஜீவனுள்ள தேவன் நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளு. இதே வார்த்தையை தான் தாவீது சொல்லி ஜெபிச்சான். ஏன்னா இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிசன் எம்மாத்திரன்னு சொல்லி கோலியாத்தை செய்து அதே வார்த்தையை சொல்கிறான். தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளுங்கப்பா. அந்த ஜாதிகள் மற்ற தேசத்தையெல்லாம் நாசமாக்குனது, தேவர்களெல்லாம் நெருப்பில் போட்டு விட்டதெல்லாம் உண்மைதான்ப்பா. ஆனால் அந்த தேவர்களெல்லாம் வெறும் கை வேலையான மரமும் கல்லும் தானப்பா, அதனால் நெற்தொழியாக்கினாங்க. ஆனால் நீர் ஒருவரே தேவனாய் கர்த்தர் என்று பூமி எங்கும் உள்ள ராஜ்யங்களை அறியும்படிக்கு இப்போ எங்களை அவன் கையிலிருந்து விடுதலையாக்கும். நீரே உலகமெங்கும் ராஜா என்றும் சகல ராஜாக்களுக்கு ராஜா என்றும் ஆமென் ராஜாதி ராஜா என்றும் ஆண்டவரே நீர் அறிய பண்ணும்படிக்கு கிரியை செய்யும் சொல்லி ஜெபம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆமாம், ஆண்டவர் சொன்னார், ஆமோஸுக்குமான ஏசாயா இவங்க ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் அவனுக்கு ஏசாயாவுக்கு தீர்க்கதரிசி பதில் சொல்கிறாரு, ஏசாயா திருப்பி சொல்கிறார். அவன் சொல்லி அனுப்புகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ ஜெபம் பண்ணதை கர்த்தர் கேட்டார், நீ என்னை நோக்கி பண்ண விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டாரா? இதே மாதிரி தான் தாவீது ஜெபம் பண்ணுறாரு. அவன் நாத்தான் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லி பதிலை சொல்கிறார். தேவன் நீ ஜெபம் பண்ணுகிற அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணும்போது வெளியரங்கமாக அவர் தீர்க்கதரிசின் மூலமாக உனக்கு பதில் அளிக்கிறான். அது சொல்கிறாரு, அவனை குறித்து கர்த்தர் சொல்லிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சீயோன் குமார்த்தியாய் கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுறான். நீ அவனை திட்டினீங்கல்ல, அவள் உன்னை பரியாசம் பண்ணுறான். எருசலேம் குமாரத்தி உன் பின்னால் தலையை தொழுக்கிற, யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாக சத்தத்தை உயர்த்தினப்பா? யாருக்கு விரோதமாக சத்தத்தை உயர்த்தின? யாருக்கு? இஸ்ரவேலின் பரிசுத்திற்கு விரோதமாக அல்லவா உன் கண்களை மேட்டிமையா தூக்கி பார்த்த? உன் ஸ்தானாதிபதிகளை கொண்டு நீ நிந்தித்தது. என் ரதங்களின் திரளினாலே மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன்னு சொன்னாயே. உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் வெட்டினேன். ஆமென் ஸ்தோத்திரம். கடையாந்திர தாவரம் மட்டும் செழுமையான வனம் மட்டும் வருவேன்லாம் சொன்னையே. அந்நிய தேசங்களின் கிணறுகளை வெட்டி நான் தண்ணி குடித்தேன். உள்ளங்காலினால அகலிகள் எல்லாம் வரல பண்ணேன்னு சொன்னாயே. இதெல்லாம் எப்படி நினைச்சு தெரியுமா? நான் ஆண்டவர் சொல்கிறேன், நான் வெகு காலத்துக்கு முன்பதாக அதை நியமித்தேன். இப்படி நடக்கணும்னு நான் நியமித்தேன். பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ண என்பது நீ கேட்டது இல்லையாப்பா? இப்போது நீ அரணான பட்டணங்களையும் பாலான மண்ணையும் ஆக்கும்படிக்கு நான் தானே அதை உனக்கு சம்பவிக்க பண்ணேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சனகரிப்பு ராஜாவே, இதெல்லாம் நீ என்னவோ சாதிச்ச மாதிரி சொல்ற. இல்லை இல்லை இல்லை, உன்னை கொண்டு நான் இதை செய்வேன்னு சொல்லி திட்டமிட்டு செய்தேன். அதனால உன்னால நடந்ததை வைத்து நீ என்ன செய்யாத, உன்னை நீயே பெருமைப்பட்டு கொள்ளாதே. ஏதோ உன்னால, உன்னுடைய திறமையினால, உன்னுடைய ஞானத்தினால, உன்னுடையதான கடின உழைப்பினால, உன்னுடையதான சாமர்த்தியத்தினால எதையோ ஒன்றை சாதித்து இன்னைக்கு ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னு பெருமையாக கண்களை ஏறெடுத்து பார்த்து வார்த்தையின் சத்தத்தை உயர்த்தி நீ பேசுகிற வார்த்தையை நான் அறிவேன். நான் தான் அதை பண்ணினேன். உனக்கு தெரியுமா? அவங்க குடிகள்லாம் கையழைத்து போனதுக்கு காரணம் என்ன? கலங்கி வெட்கப்பட்டு போனது காரணம் என்ன? ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் தீர்ந்து பயிருக்கு சமமானார்கள். இப்போதும் உன் இருப்பு, உன் போக்கு, உன் வரவு, நீ எனக்கு விரோதமாக கொந்தளிக்கிறதெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகள் ஏறினபடியால் நான் என் துரட்டை உன் மூக்கில் போடுவேன்.
என் கடிவாளத்தை வாயில் போடுவேன். நீ வந்த வழியாக உன்னை திருப்பி நான் கூப்பிட்டு போவேன். கூட்டிகிட்டு வந்தது நான். நீ எனக்கு விரோதமாக நீ எழும்புகிறாயா? உனக்கு கொடுத்த வாய்ப்பு, நான் கொடுத்த வாய்ப்பு, நான் கொடுத்த வசதி, நான் கொடுத்ததான ஐஸ்வர்யம், நான் கொடுத்ததான பலன், நான் கொடுத்ததான வரங்கள், நான் கொடுத்ததான ஆமாம் எல்லா 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 விதமான ஆசீர்வாதங்களையும் அனுபவிச்சுட்டு எனக்கு விரோதமாக, என் ஜனங்களுக்கு விரோதமாக நீ எழும்புவாயோ? இன்றைக்கி அடையாளமாக இருப்பது என்ன தெரியுமா? இந்த வருஷத்தில் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு ஆண்டவர், அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், எசேக்கியா பார்த்து, இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்தில் தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீங்க, 3ஆம் வருஷத்தில் விதை விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்கள் நாட்டி கனியை புசிப்பீங்க. யூதா வம்சத்தாரில் மீந்திருக்கிறவங்க மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பாங்க. ஓ ஹல்லேலூயா. மீதியா இருக்கிறவங்க எருசலேமிலும், தப்பினவர்கள் சீயோன் மலையிலுமிருந்து புறப்படுவார்கள். சேனைகளின் சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். பயப்படாங்க. கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய கரத்தை உயர்த்துவார். கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். நிந்தைப்படும் தேவ ஜனமே பயப்படாத. உனக்கு விரோதமாக கொக்கரிக்கிற சனகரிப்பை குறித்தோ, உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதான இராணுவ தளபதிகளை குறித்தோ, கேவலமான வார்த்தைகளை கேட்டு நொந்து போய், நொறுங்கி போய், உடைஞ்சு போய் இருக்கிற உனக்கு இது காலையில் கர்த்தர் சொல்றார், உனக்கு விரோதமாய் பேசினவர்கள் இல் பொருளாவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள். நானோ உன் பட்சத்தில் இருப்பேன். நான் உன் தேவன் என்பதை அகிலமெங்கும் அறியும்படி செய்வேன். இன்னைக்கு என்ன நடக்கும்னா, கர்த்தரை தூதன் அசீரியல் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரிக்கிறான். அன்னைக்கு ராத்திரி சொல்றார், நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி ஆதரவாயிருப்பேன். ஆமென். சற்று 180,000 பேர், 180,000 பேர் அன்னைக்கு ராத்திரி ஒரு தேவதன் வந்து அத்தனை பேர் செத்த பிரேம போயிட்டான். அதை கேள்விப்பட்டு சனகரிப்பு ராஜா ரொம்ப சோர்ந்து போன செத்த முகமா அவன் திரும்பி நினைவேக்கு போகிறான். நினைவேக்கு போய் அவன் தெய்வம் நிஸ்ரோகின் கோவிலில் பணிந்து கொள்கிற போது அவனுடைய குமாரனே அத்திரமிலேக்கு சரத் சேருங்கிறவன் பட்டயத்தினால வெட்டி போட்டு அர்ரா தேசத்துக்கு ஓடி போயிட்டாங்க. அவன் குமாராகி எசரதோனுங்கிறவன் பட்டத்துக்கு வந்து அரசாண்டானா. இது வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, தேவனுக்கு பயந்துருங்க, தீர்க்கதரிசிகளை சார்ந்து கொள்ளுங்க, ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆலயம் இருக்குது, உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அவர் ஒருவரே கர்த்தர். அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்கு அவர் ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 19வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாவுடையதான விண்ணப்பம், விரோதமாக எழுப்பப்பட்டதான அந்த அசீரிய சாம்ராஜ்யம், சனகரிப் ராஜா அவனுடையதான அவங்களுடையதான கொக்கரிப்பை நம்ம இதில் பார்க்குறோம். ஆகையினாலே ஒரு நல்ல ஒரு ஜெபம் பண்ணுகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பெயர் நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அவன் என்ன செய்கிறான்? அந்த அசீரியா ராஜாவாகிய ரப்சாக்கே சொன்ன வார்த்தையை, ஆண்டவரே நீர் கேட்டிருக்கிறீர், நீ நிச்சயமாக பதில் செய்வீர் ஆண்டவரேன்னு சொல்கிறார். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே உமது கண்களை திறந்து அவன் பாரும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். நீர் ஒருவரே தேவன் என்று பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களும் அறிந்து கொள்ளும்படியாக நீர் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். அவன் கர்த்தாவே உமக்கு விரோதமாக பேசுகிற பேச்சை நீர் கேட்டிருக்கிறீரே அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறான். கர்த்தர் அவனுக்கு விரோதமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு தூதனை அனுப்பி கிட்டத்தட்ட 1,85,000 பேர் என்ன செய்கிறாங்க? ஒரே நாளில் என்ன செய்கிறாங்க? செத்து பிரேதங்களாக கிடந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இவன் என்ன செய்கிறான்? போகிற வழியில் இவனுடையதான கர்ப்பப்பிறப்பாக 2 குமாரரே இவனை என்ன செய்கிறாங்க? அந்த ராஜாவை, சனகரிப் ராஜாவை என்ன செய்கிறாங்க? கொன்று போடுகிற செயலை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இன்றைக்கு இன்னைக்கு நம்ம கவலைப்படவே வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறாங்க, நமக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னா அவர் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நம்ம அதை ஜெபிக்கணும். இவரை போல நல்ல பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். நம்ம தேசத்துக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, நமக்காக திறப்பின் வாசல் என்று தேவனை நோக்கி பார்ப்போம். நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பருவத்தினராக ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திராண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்களும் இந்த இப்படிப்பட்டதான பாதைகள் வழியாக கடந்து போகிறத அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஊழியத்துக்கு விரோதமாக
ஊழியர்களுக்கு விரோதமாக, விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக அப்பா அந்த பிசாசினுடைய தான் இந்த கொக்கரிப்பு எல்லாவற்றையும் அடக்கி போடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, அவர்கள் ஆராதிக்கிறது அப்பா ஸ்தோத்திரம் மனுஷனுடைய கைவேலை ஆண்டவரே. ஆமேனப்பா, மரமும் கல்லும் விக்கிரகங்கள் தானே அப்பா. நீரோ வானாதி வானங்களை உண்டாக்கினவர், நீரோ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் நிச்சயமாக அதை கேட்டு நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்வீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே நீர் ஒருவரே தேவன் என்பதை இந்த சர்வ லோகமும் அப்பா சர்வ பூமியின் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக கர்த்தாவே நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எசேக்கியா ராஜா காலத்தில் உதவி செய்த தேவன் கர்த்தாவே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நீர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பலத்தினால் மேல பராக்கிரமத்தினால் மேல என்னுடைய ஆவியினாலே ஆகுன்னு சொன்னீங்கப்பா. கர்த்தாவே அவர்கள் யாருக்கு விரோதமாக கொக்கரிக்கிறார்கள் ஆண்டவரே. ஆமென் அப்பா ஸ்தோத்திரம். நீங்கள் சும்மா இருந்து ஆமென் நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் சொன்னீரப்பா. கர்த்தா நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. கர்த்தாவே எங்களுடைய பட்சமாக எழுந்து யுத்தம் பண்ணுவீராக அப்பா. விரோதமாக இருக்க எல்லா மனுஷிக ஆவிகள் பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் ஆமெனப்பா முறியடிக்கப்பட்டு போவதாக. நீர் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய சபை உம்முடைய பிள்ளைகளை உயர்ந்திருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.